ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். OnePlus உடைய ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சீரிஸ்னா நாட் சீரிஸை சொல்லலாம். அவங்க ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 25K பட்ஜெட்டில் OnePlus நாட் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவல் ஸ்பெக்ஸோட கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக தான் OnePlus நாட் CE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த OnePlus நாட் CE அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு போகலை அப்படின்றதுனால இப்போ அகைன் அந்த OnePlus நாட் அப்படின்ற நேம்லேயே OnePlus நாட் 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈவன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நியூஸும் கூட ஆன்லைனில் ரீசெண்ட் டேஸாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸோட கொண்டு வர போகிறாங்க அண்ட் எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ OnePlus நாட் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸோட என்ன ப்ரைஸிங்க்கு வரப்போகுது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா வேணாமா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்லேயே இந்த OnePlus நாட் 2ல ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய OnePlus நாட் சீரிஸில் இருந்த மாதிரியான டிசைனில் கொண்டு வராமல் OnePlus இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 9 சீரிஸில் என்ன மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அந்த டிசைனில் தான் இந்த OnePlus நாட் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி கலர் ஆப்ஷன்லையுமே பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய OnePlus நாட் சீரிஸில் கொண்டு வந்த அந்த 3 கலர் ப்ளூ, பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்ற அந்த 3 கலர்ஸில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது டிஸ்பிளேலையுமே OnePlus நாட் CE இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த மாதிரி 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 410 ppi பிக்சல் டென்சிட்டியோட 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் OnePlus நாட் CEல கொடுத்த அதே டிஸ்பிளே தான், பெருசாக எந்த சேஞ்சஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்க போதில்லை. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த OnePlus நாட் சீரிஸில் கொடுத்த மாதிரியே 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் இதுலயுமே வரப்போகுது. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்ல. ஒரு சில பாப்புலரான வெப்சைட்ல இந்த ஸ்மார்ட் போன்லயுமே OnePlus நாட் CEல கொடுத்த மாதிரி 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சில வெப்சைட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்ல ஒரு அப்கிரேடேஷன் இருக்கும், 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லனா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேபி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல அப்கிரேடேஷனோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சின்ன அப்கிரேடேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா Snapdragon உடைய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா இந்த OnePlus நாட் 2 ஸ்மார்ட் ஃபோன்ல Mediatek உடைய ஒரு ப்ராசஸரோட கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் Mediatek கிட்ட இருந்து இப்போதைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டாக இருக்கக்கூடிய Mediatek Dimensity 1200 5G அப்படின்ற இந்த சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க. ரீசெண்டாக AI பெஞ்ச்மார்க் உடைய வெப்சைட்ல கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் Mediatek Dimensity 1200 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சுலாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த OnePlus நாட் 2ல Mediatek உடைய Mediatek Dimensity 1200 அப்படின்ற இந்த சிப்செட்டோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய OnePlus நாட் அண்ட் OnePlus நாட் CE விட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பெட்டரான அப்கிரேடேஷனா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் OnePlus நாடுடைய ஒரு சக்ஸஸ்க்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவும் ஒரு ரீசனாக இருந்துச்சு. அதுலேயும் மெயினாக செல்ஃபி கேமரா, டியூல் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அப்படின்ற செல்ஃபி கேமரா OnePlus நாடில் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக இவங்க லான்ச் பண்ண OnePlus நாட் CEலையுமே 32 மெகா பிக்சலுக்கான கேமரா வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அங்கே 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்து லைட்டாக OnePlus நாட் ஃபேன்ஸ் எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இந்த OnePlus நாட் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த செல்ஃபி கேமரா சிங்கிள் செல்ஃபி கேமரா தான், டியூல் செல்ஃபி கேமரா கிடையாது. பட் அந்த சிங்கிள் செல்ஃபி கேமரால 32 மெகா பிக்சலுக்கான சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியல் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் இதில் கொடுக்க போறாங்க. அதில் பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் அண்ட் அது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த OnePlus நாட் 2ல நாம சொன்ன இந்த கேமரா செட்டப்போட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கேமரா செட்டப்பாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே கொடுக்க போறாங்க. அண்ட் OS Oxygen OS பேஸ்டான Android 11ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங், இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைசிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் OnePlus நாட் என்ன பிரைசிங்க்கு கொண்டு வந்தாங்களோ அதே பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த வகையில் 25K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6GB வேரியண்டே இருக்காது, மினிமம் 8GB வேரியண்டோட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 8 + 128GB வேரியண்ட் 27,000 அப்படின்ற பிரைசிங்க்கு
பிரைசிங்க்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. பட் அஃபிஷியலா என்ன பிரைசிங்க்கு கொண்டு வர போறாங்க, என்ன ஸ்பெக்ஸுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் நாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் கடைசியில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த ஜூலை எண்டில் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் தான், ஒரு மாதத்துலேயே இந்த ஸ்மார்ட் போனுடைய அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் என்னென்ன இருக்க போகுது அண்ட் அஃபிஷியலாக என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த OnePlus Nord 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ லீக்காக இருக்கக்கூடிய இந்த லீக்டு ஸ்பெக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அஃபிஷியலாக என்ன ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் என்ன ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.